செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். ஏல்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏல்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏல்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீ உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. நீரே, எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டு விசேஷ கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளில் ஆண்டவரே உமது பாடல்களை பாடி, ஆராதனை பாடலை பாடி, உம்முடைய வேத வசனத்தை படித்து தியானித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படியா ஒரு சில மணி நேரங்கள் உம்முடைய சமூகத்தில் செலவு பண்ண நாங்கள் இந்த நாள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான ஜனங்கள் ஆண்டவர், உலக பிரகாரமான காரியத்தில் ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிற வேளையில இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். இதற்குண்டான ஆசீர்வாதத்தின் நன்மையும் கிருபையும் எங்களுக்கு கொடுக்க போறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த விசேஷித்த மீட்டிங்கை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே
இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு பாடல்களும், ஆராதனை பாடல், வேற தியானம் எல்லாம் உடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரே வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. வருகிற பிள்ளை துரிதமாய் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்துங்க. பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும். உம்முடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய செய்தியை கொடுக்க வந்திருக்கிற மகனையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. பரத்திலிருந்து செய்தி வர கிருபை செய்யுங்க. மகனை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வானத்தை அடைத்து மழையை நிப்பாட்டி உடைய பிள்ளைகளை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இருளை வெளிச்சமாக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா வான மண்டலங்களுக்கு எல்லா பொல்லாத ஆவியின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 7 மடங்கு அக்கினியில் ஓட்டு சுட்டடித்து சாம்பலாக்கி செய்யுங்க. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 7 மடங்கு அக்கினியில் ஓட்டு சுட்டடித்து சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயத்தை சுற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுடரொளி பட்டயத்தை வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யோபனுடைய வீட்டை எப்படி வேலை அடித்து பாதுகாத்துக் கொண்டீங்களா அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேவாலயத்தை நீங்க மட்டுமா பாதுகாத்து வரீங்க, இன்னும் பாதுகாக்க போறீங்க. இந்த நாளிலும் ஆண்டவர் பாதுகாக்க போறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பின் ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டு எல்லாம் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போய் விடாதபடி இங்கிருந்து கடந்து செல்லும்போது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு விடுதலையோடு கடந்து செல்லும் குடும்பங்களின் விடுதலையாய் குடும்ப வாழ்க்கை செய்ய நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் இங்கே வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. சோதரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதியான பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துடுங்க. ஆரம்ப ஜபத்திலிருந்து கடைசி ஜெபம் நீங்க கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கு. ஆக இந்த நாளில் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நம்ம கனப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் 567வது பாடல். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகா
காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே சொல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு ஆமென் ஆமென் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் அவர் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கிற வேளையில ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை எல்லாம் அறுக்கிறார். பவுலும் சீலாவும் துதிக்கிற வேளையில பூமி அதிர்ந்தது என்று பார்க்கிறோம், கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து என்று பார்க்கிறோம், கதவுகள் எல்லாம் திறந்தது என்று பார்க்கிறோம், விடுதலையானார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா அந்த அற்புதம் அந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பித்து காட்டுவார். ஆண்டவரை நம்ம முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம துதிக்கிற வேளையில ஆண்டவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம மூளைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நினைச்சும் கூட பார்க்காத காரியத்தை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாதும் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லுகிறார். நம்ம ஏதோ ஒரு சின்ன காரியத்தை நம்ம எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியம் நம்ம நினைச்சும் கூட பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா நம்மளால முடியும், மனிதனால் முடியாது, தேவனால் முடியும். ஆபத்து ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் சொல்லுறேன். என்னுடைய மகளுக்கு பிரசவ வேதனை வந்துடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. நைட்டில் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, சிசிரியன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியில் நான் என்ன பண்ணேன், சிசரியன் பண்ண கண்டிப்பாக சிசரியன் தான் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிசரியன் பண்ணால் 10 நாள் இருக்கணும், காசெல்லாம் செலவாகும், எல்லாம் ரெடி ஆகும். அதனால் அவங்க வருமானத்துக்காக பார்த்துட்டாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நைட்டு 12 மணிக்கு பிரசவ வேதனை வந்துடுச்சு. பிரசவ வேதனை வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழல் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. சொல்லிட்டு இந்த டாக்டர் அம்மா வந்து அன்னைக்கு அந்த ஷிஃப்டில் இல்லை. அந்த அம்மா வந்து காலையில் தான் வருவாங்க. பிரசவ வேதனை வந்துடுச்சு, உள்ளுக்கு கொண்டு போயிட்டாங்க, ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. வெறும் நர்ஸுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. உள்ளுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க, தண்ணியும் இல்லை ரத்தமும் இல்லை, தண்ணி இல்லாதனால குழந்தை சுற்றி வர மாட்டேங்குது, பிரசவமாகிற கடினம், ரத்தம் கொண்டுட்டு வாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. எப்படியோ பயப்படுத்தினாங்க. அப்புறம் கடைசியில் சரின்ட்டு, சரிம்மா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க, பரவாயில்ல, கொஞ்சம் வலி இருந்தால் தான் நல்லது, வலி இருந்தால் தான் பிரசவமாகும், அதனால வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் என்ன பண்ணேன், அந்த விசிட்டர்ஸுக்கெல்லாம் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த அறையில் போய் நின்றுட்டு நான் ஒன்று ஆண்டவர் சமூகத்தில் வசனத்தை சொல்லிட்டேன். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு சொல்லி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் சொல்லிட்டு சும்மா அந்த அறைக்குள்ள சொல்லிட்டே நடந்துட்டே இருந்தேன்.
ஒரு 12, 13, 14 ட்ரிப் போய் சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தா பாருங்க. அது சொல்லி அந்த முடிச்ச உடனே நரசம்மா வந்து ஒன்று சொல்லிச்சு, உங்க மகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, சுகப்பிரசவம் வந்திருக்கு. எப்படிங்க? என்ன சொன்னாங்க முதல்ல? ரத்தம் இல்லை, தண்ணி இல்லை, குழந்தை சுத்த மாட்டேங்குது, வயிற்றுல பிரசவம் மாறுது, ரொம்ப கடினம் அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சே தெரியலைங்க. ஆண்டவர் சுகப்பிரசவத்தை கொடுத்துட்டாருங்க. நல்ல தாயும் சேயுமா நல்லா இருக்கிறாங்க. ஒண்ணுமில்ல, போய் டீ வாங்கிட்டு வாங்க அந்த அம்மாவுக்கு அப்படின்ட்டாரு. ரத்தம் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாம டீ வாங்கிட்டு வான்னு சொல்லுது. ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியம். அது மட்டும் இல்லை, சரி நைட் எல்லாம் கிளீன் பண்ணி அதை கம்ப்ளீட்டா பிள்ளைய படுக்க வச்சுட்டாங்க. குழந்தை ஒரு பக்கம், இவ்வளோ ஒரு பக்கம் படுக்க வச்சுட்டாங்க. அந்த சொன்ன அந்த டாக்டர் அம்மா வந்து காலையில ஷிஃப்ட்டுக்கு வருது. வந்து என்ன பண்ணுது, உடனே மகளை பார்க்க வருது. மக வந்து என்ன பிரசவமாய் படுத்துட்டு இருக்கிறான். ஆனா இந்த அம்மா சிசரியன் பண்றதுக்கு வருது. காலையில சிசரியன் பண்ணி குழந்தை எடுக்கணும்ட்டு வருது. ஆனா ஆண்டவர் செஞ்ச அற்புதம் பாருங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாமையே அந்த அம்மா வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உடனே அந்த அம்மா வந்து இந்த குழந்தையும் இந்த அம்மா நம்ம பிள்ளைய பார்த்துட்டு, என்னம்மா பண்ணீங்க, என்ன செய்யுங்க, இப்படி சூழ்நிலை இருந்துச்சு, நீங்க என்ன இப்படி திடீர்னு? ஆமாம்மா, இதுதான் இங்க இயேசுநாதருடைய அற்புதம் அம்மா அப்படின்னு. அப்புறம் ஆனா இருந்தாலும் இப்படி ஆகாதுங்க, ஏன்னா அந்த அம்மா காசு போச்சு. அப்புறம் அந்த அம்மாவுக்கே என்ன ஆகி போச்சு, அந்த அம்மாவினுடைய எண்ணங்கள், அந்த அம்மாவினுடைய யோசனைகள்லாம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போய் கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, சரி இருங்க, நீங்க ஒரு 3 நாளையெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு 3 நாள் வீட்டுக்கு வந்தாச்சு. குழந்தையும் தாயும் வந்தாச்சு. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்து என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு அறியாதட்டாலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவன். வசனத்துக்கு வல்லமை உண்டு, வசனத்துக்கு ஜீவன் உண்டு, வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அதனால வந்து வசனங்களை மனப்பாடம் பண்ணும்போது, மனப்பாடம் பண்ணி இறுதிய பலகளை வைக்கும்போது, அந்த ஏற்ற நேரத்தில் அந்த வசனங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வசனம் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மனிதனின் மூளையெல்லாம் அப்பாற்பட்டதாக போய்விடும். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை செய்வார். ஆகவே இந்த நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது நம்ம ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை நம்ம கனப்படுத்தி மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தினம்? எல்லாம் மறந்துட்டீங்க போல. அல்லேலூயா, எல்லாம் மறந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன தினம்? குடியரசு தினம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தர் அவர், இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தத்தில் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை குடியரசு தினத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். இது எத்தனாவது குடியரசு? டீச்சர்ஸ் கரெக்டா சொல்லிட்டாங்க. 70 ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா சொல்லிட்டாங்க. 77 ஆண்டுகள் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா தேசம்தான் இன்னும் கர்த்தர் அறியாம இருக்கு. அல்லேலூயா. 77 ஆண்டுகள் கர்த்தர் குடியரசை நமக்கு கொடுத்து நம்மை நடத்தி இருக்கிறார். ஆனால் இன்னும் தேசம்தான் கர்த்தரை அறியாதபடி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் தான் அதற்கு உத்தரவாதிகள். அல்லேலூயா. தேசம் சந்திக்கப்படலைன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? தேசம் சந்திக்கப்படலைன்னா யாரு பொறுப்பு? ஆண்டவர் தான் பொறுப்பு. அப்படியா? நீங்களும் நானும் தான் பொறுப்பு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பந்தியில பங்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் தான் அதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் தான் அதற்கு பொறுப்பு. அல்லேலூயா. அதனால தேசம் கர்த்தரை அறிய வேண்டும். அல்லேலூயா. தேசம் கர்த்தருக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம்
கல்வாரி கொடி பறக்கும் என்கிறதான பாடல் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தள்ளி தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். எல்லாம் பாடுவோமா? கண் பார்க்கும் பூமி. எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். கல்வாரி. நல்ல உற்சாகமா எல்லா கரங்களை தட்டி. ஆமென். தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கரங்களை தட்டி பாடுவோமா? கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஏழும் கட்டும் கிரியோனின் சேனைகளா. அல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. ஏழும் கட்டும் கிரியோனின் சேனைகளா. அல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எல்லாரும் சேர்ந்து தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்களா. அல்லேலூயா. வளரட்டும் அபிஷேக திருச்சபைகளா. அல்லேலூயா. திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்களா. அல்லேலூயா. வளரட்டும் அபிஷேக திருச்சபைகளா. அல்லேலூயா. தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். என் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தாழ்மிதிக்கும் தேசமெல்லாம்
தருவித்தீர். செய்வோம் சித்தம் இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவருடைய நாமத்துல. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் எழுது பொழுதும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் எழுது பொழுதும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம்
மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுவோமா? இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வாய்கள் திறந்து. இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க? நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லாம் செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லாம் செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ, நன்றி தகப்பனே. எல்லாரும் உள்ளத்தினால நாவிலிருந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு ஒரு. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் எங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வாசல்கள் பெரும் பர்வதம் மெழுகு ஒரு. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம்
நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். சொல்லுங்க, உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உடம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்த தலையை நிரப்புகிறீர். என் உடம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்த தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போ, சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உணர்ந்து விசுவாசத்தோடு என் கொம்பை உயர்த்தினீரே. ஆமென். என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. மறுபடியும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் அறிக்கை செய்யுங்க. விசுவாச அறிக்கை. கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார்.
ஆவியானவருடைய ஆவியில நிறைந்து ஒரு நாளும் கர்த்தரை நம்பின பிள்ளைகள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. கர்த்தரை தேடின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. தேவ சமூகத்தில் வந்த பிள்ளைகள் ஒருவரும் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. ஓ, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஓ, நம்மை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார். நம்மை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். ஓ, நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஓ, தலை குனிவது இல்லை. நீ ஒருபோதும் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. தலை குனிவதே கிடையாது. ஓ, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். ஓ, ரபஹதல ரபஷதனதல ரபஹதனதி அனுரபௌதலவரபா. ஓ, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர், 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 நல்லவரப்பா. ஓ, நன்றி தகப்பனே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து கரை சேர்க்கிற கர்த்தர். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை கரம் சேர்க்கிற கர்த்தர். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை கரம் சேர்ப்பார். அவர் கரத்தை பிடித்து நம்மை கரை சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் உயர்த்துகிற வண்ணமா. ஓ, பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா.
மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே மகிமைப்படுத்துவோமா? இன்னும் போற்று மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். ஆமாப்பா தகப்பனே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என்ன நடந்தாலும் ஆண்டவரே, வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும்
யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் கரங்களை உயர்த்தி என் நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் 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 என் நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் மறுபடியும் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் எல்லாரும் அர்ப்பணிப்போமா தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போமா இன்னும் துதிப்பேன் ஆமென் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன்
நன்றி தகப்பனே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தனிமையின் எண்ணங்கள் என்னை சூழ்ந்தாலும், எத்தனை கண்ணீர் படுக்கை எனக்கு இருந்தாலும், என்னை அரவணைத்து மறுபடியும் கட்டி எழுப்ப உம்மால் கூடும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒரு நாளும் என் தேவனை துதிப்பதை நான் நிறுத்துவது கிடையாது, நிறுத்த போவது கிடையாது. என் தேவனை ஆராதிப்பது நிறுத்த போவது கிடையாது. வியாதியின் வேதனைகள் சூழ்ந்தாலும், மரணத்தின் பயங்கள் சூழ்ந்தாலும், என்னை மறுபடியும் மீண்டும் எழுப்ப நீர் வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய தழும்புகளால் என்னை சுகப்படுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லுவோமா? எல்லா நம்பிக்கைகள் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்று நினைத்த போதிலும், நம்முடைய கல்லறையின் கல்லை புரட்டி நம்மை மறுபடியும் உயிர்த்தெழ செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஓ, மரித்து 4 நாட்கள் ஆயிற்றே என்று மரியாள் சொன்னபோது கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? எஸ், ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் மரித்தாலும் பிழைப்பார்கள். எத்தனை வியாதிகள் வேதனைகள் இருந்தாலும் விடுதலை ஆவார்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அவர்கள் நம்பிக்கை அடைவார்கள். தனிமையின் நேரங்களில் கர்த்தரே அவர்களுக்கு துணையாய் வருவார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க ஆண்டவர் சமூகத்தில் இந்த வேளை? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஓ நன்றி தகப்பனே. ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.